வணக்கம் பாலாஜி. மேட்டூர் அணையிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பது வழக்கம். நீர் இருப்பை பொறுத்து குறித்த நேரத்திலோ அல்லது கால தாமதமாகவோ அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்படும். இந்த பாசனத்தின் மூலம் சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, கடலூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உட்பட 13 மாவட்டங்களில் சுமார் 16 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை கை கொடுத்ததால் அணையில் நீர் இருப்பு திருப்திகரமாக இல்லை. அணையின் நீர் இருப்பு குறைவாக இருந்ததால் சுமார் 70 நாட்கள் ஆகிய நிலையிலும் மேட்டூர் அணையிலிருந்து குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படவில்லை. இதனால் டெல்டா மாவட்டங்களில் பயிர்கள் காய்ந்து வருகிறது. மேலும் டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் பல போராட்டங்களை நடத்தி அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் தற்பொழுது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து 79 அடியாக இருந்த அணையின் நீர்மட்டம் தற்பொழுது 90 அடியை நெருங்கி வருகிறது. வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் விவசாயத்திற்கு தண்ணீர் திறக்கப்படாத பட்சத்தில் அணையின் நீர்மட்டம் 90 அடியை எட்டும் பொழுது தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். இன்னும் ஓரிரு நாட்களில் அணையின் நீர்மட்டம் 90 அடியை எட்டிவிடும் என காவிரி அதே போல அறிவித்துள்ளனர். அதே போல காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரையின்படி தமிழ்நாட்டிற்கு 11.66 TMC தண்ணீர் வழங்க வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடகத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. எனவே மேட்டூர் அணையின் நீர்வரத்து தொடர்ந்து வினாடிக்கு 10,000 கனஅடிக்கு மேல் இருக்கும் பட்சத்தில் அணை திறக்கப்படும் என்று நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் பேசிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மேட்டூர் அணை எப்பொழுது திறக்கப்படும் என்று கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் விரைவில் நல்ல பதில் வரும் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் நேற்று மாலை சேலம் மாவட்ட SP குத்தாலிங்கம் மேட்டூர் அணைக்கு சென்று அந்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். அணையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆய்வு மேற்கொண்டார். இதில் நீர்வளத்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பதற்கான முன்னேற்பாடு பணிகள் நடந்து வருவதாகவும் நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த மேட்டூர் அணை திறப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை சேலம் வர இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. அவர் சென்னையிலிருந்து விமானம் மூலம் சேலம் காமலாபுரம் விமான நிலையத்திற்கு வருகை தந்து அங்கிருந்து கார் மூலம் மேட்டூர் சென்று டெல்டா பாசனத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தண்ணீரை திறந்து வைக்கிறார். பாலாஜி.